ஷாபான் எங்களை கடக்க இருக்கிறது. எதிர்நோக்கி ரமலான் வருகிறது. எஞ்சிய இந்த ஷாபான் மாதத்தில் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக, நோய் நொடி இல்லாமல் ஆக்குவாயாக. வரக்கூடிய ரமலானில் நிறைய தொழுது வணங்கி திருக்குர்ஆன் ஓதி நல்ல பல அறிவுரைகளை கேட்டு உன் அன்பையும் அருளையும் பெற்ற நல்லடியார்கள் கூட்டத்தில் எங்களையும் எங்கள் குடும்பத்தார்களையும் ஒட்டுமொத்த உம்மத்தையும் ஆக்குவாயாக என்று இந்த நல்ல நேரத்தில் நாம் துஆ செய்து கொள்வோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் படைத்த படைப்புகள் ஒவ்வொன்றும் அல்லாஹுடைய ஆற்றலை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் படைத்த ஒரு படைப்பை போல் மனிதன் மாத்திரமல்ல, அதை தாண்டி எத்தனை முயற்சிகள் எடுத்தாலும் இறைவன் படைத்த ஒரு சிறு படைப்புக்கு நிகராக ஒரு படைப்பை, உயிரோட்டமுள்ள ஒரு படைப்பை எந்த மனிதனாலும் படைக்க முடியாது. அல்லாஹ் தஆலாவுடைய படைப்புகளை சிந்திக்க சிந்திக்க அல்லாஹ்வின் வல்லமை வெளிப்பட வேண்டும். வல்லமையை மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது வஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன், உங்களை நீங்களே, உங்கள் உடலையே நீங்கள் சிந்தித்து பாருங்கள், நிச்சயமாக அறிவுடையவர்களுக்கு மிகப்பெரிய அத்தாட்சி இருக்கிறது என்று ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் படைத்த படைப்புகளில் மிக சிறிய படைப்பு நாவு. நம்முடைய உடல் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சிறிய சதை துண்டு. அந்த நாக்கை ஆய்வு செய்கிற பொழுது, குர்ஆன் ஹதீஸினுடைய ஒளியிலே நாம் பார்க்கிற பொழுது அல்லாஹ் எவ்வளவு அற்புதமான படைப்பாக அதை படைத்து வைத்திருக்கிறான். உடலிலே உள்ள தசைகளில் நாக்கு நல்ல வலிமையான ஒரு தசையாக இருக்கிறது. அதே போல உடம்பில தொடு உணர்ச்சி மிக்க உறுப்பு எதுன்னா அது நுனி நாக்கு தான். இன்றைக்கு அறிவியலில் நாக்கு குறித்து நிறைய ஆராய்ச்சி செய்து சொல்லுகிறார்கள். அண்மை காலம் வரை எப்படி மக்கள் விளங்கி வைத்தார்கள் என்று சொன்னால், நம்ம நாவை சுவைக்கிறோம் இல்லையா, நம்ம சுவைக்கக்கூடிய இனிப்பு, கசப்பு, துவர்ப்பு இதுவெல்லாம் ஒவ்வொரு நாக்கினுடைய பகுதிகளில் இருக்குது. அந்த பகுதிகளில் அந்த சுவை சேர்ந்தவுடன் அந்த சுவையை மனிதன் என்ன செய்யறான், உணர்ந்து கொள்கிறான் என்றுதான் பாட புத்தகத்தில் கூட அப்படிதான் இருக்குது. அது தவறு என்று இன்றைக்கு அறிவியல் ரீதியாக சொல்லப்படுகிறது. ஏன் பொது அறிவு கட்டுரைகளில் கூட இது மாதிரியான விஷயங்கள் தான் எழுதப்பட்டிருக்கிறது. தற்கால அறிவியலில் கண்டுபிடித்திருக்கிறார்கள், நாக்கினுடைய மேல் தட்டு இருக்கா இல்லையா, மேல் பரப்பு, அந்த மேல் பரப்பில் தனியாகவும் கூட்டாகவும் தான் சுவையை ருசிக்க முடியும். அந்த சுவையை சில நரம்புகள் மூளைக்கு எடுத்து செல்கிறது. அதன் அடிப்படையில் தான் மனிதன் புரிந்து கொள்கிறான் என்று இன்றைக்கு நவீன விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். அப்போ இதற்கு முன்னாடி கண்டுபிடிச்சது, சொன்னது, பாட புத்தகத்தில் உள்ளது இதுவெல்லாம் தவறு என்பதாக இன்றைக்கு சொல்லி காட்டப்படுகிறது. அப்போ காலங்கள் செல்ல செல்ல மனித உறுப்பை அறிவியல் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்ய ரப்பே, உன் சிறிய படைப்பு, உன் சிறிய ஒரு சதை துண்டு எவ்வளவு நேர்த்தியாக நீ படைத்திருக்கிறாய் என்று ரப்பனுடைய எண்ணம் நமக்கு பிறக்க வேண்டும். இன்றைக்கும் எவ்வளவோ விஞ்ஞானிகள் உடலை பல கூறுகளாக போட்டு ஆராய்ச்சி பண்றாங்க. நாவிலே அல்லாஹ் தஆலா நரம்பு வச்சிருக்கிறாங்க நாக்கு. ஆனால் எவ்வளவு என்று அறுதியிட்டு உறுதியாக எந்த விஞ்ஞானினாலையும் சொல்ல முடியும். இருக்கு, எத்தனை நரம்புகள் இருக்கிறது என்பதை இன்னும் அவர்களால் உறுதியிட்டு சொல்ல முடியவில்லை என்று நாம் பார்க்கிற பொழுது அல்லாஹ் அவ்வளவு அற்புதமாக ஒவ்வொரு சிறு சிறு படைப்புகளையும் உறுப்புகளையும் படைத்து வைத்திருக்கிறான். இந்த பல்லி, தவளை இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாக்கிலே அல்லாஹ் தஆலா பசை சக்தி ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். அது நாக்கை வெளியே விட்டுச்சுன்னு சொன்னால் ஏதாவது பூச்சி அதை அப்படியே பிடிச்சி உள்ள இழுத்துட்டு போயிடும். பாம்பு போன்றவைகளுக்கு அல்லாஹ் இருநாக்கை வைத்திருக்கிறான். பாம்பை பாருங்க, அப்பப்போ அப்படியே நாக்கை வெளியே தள்ளிக்கிட்டே இருக்கும். ஒன்று மோப்ப சக்திக்கும், இன்னொன்று சுவையை அறிந்து கொள்வதற்கும் என்பதாக அறிவியல் ரீதியாக சொல்லப்படுகிறது. என்றால் அல்லாஹ் ஒரு எல்லா படைப்புக்கும் நாக்கை கொடுத்திருக்கிறான். ஆனால் ஒவ்வொரு
விலங்குக்கும் ஒவ்வொரு விதமான பல நுட்பங்களை அல்லாஹ் தஆலா படைத்து வைத்திருக்கிறான். ஆண்களுக்கு நாக்கு 3.3 அங்குலம் என்றும், பெண்களுக்கு நாக்கினுடைய அளவு 3.1 அங்குலம் என்றும் இன்றைக்கு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ நமக்கு இதிலிருந்து என்ன படிப்பினை? ரப்பே வஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன், உங்களை நீங்களே ஆராய்ச்சி செய்து பாருங்கள், படிப்பினை இருக்கிறது, என் வல்லமையை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று ரப்பு நமக்கு சொல்லித் தருகிறானே. உண்மை அதுதான். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மிக சிறிய சதை துண்டு தான், அதை எப்படி ஒரு மனிதன் பக்குவப்படுத்துகிறானோ பழக்கப்படுத்துகிறானோ அதன் அடிப்படையிலே அவனுடைய இம்மையும் பிளஸ் மறுமையும் அமையும் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அப்பொழுது சிறிய துண்டு நாக்கு, அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று குர்ஆன் ஹதீஸ் ஒளியில் இந்த வார ஜும்ஆவில் நாம் பார்ப்போம். அன்பிற்குரியவர்களே, ஒரு சின்ன நாவு, அதனுடைய மொழி, அதனுடைய பேச்சு, இதன் மூலமாக அன்பு வளர்க்கப்படுகிறது. பேசாத வரைக்கும் அவர் யாருன்னே தெரியாது. 2 வாரத்தை பேசி பாருங்க, அவர் யார் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். நாம் பேசுகிற பொழுது நம்மை பற்றி அவர் புரிந்து கொள்வார், இல்லைங்களா? அப்போ அன்பு பெருகுவதற்கும் இந்த பேச்சுதான் காரணம். இதே பேச்சை தவறாக பயன்படுத்தினால் வெட்டுக்குத்து நிகழும், மிகப்பெரிய தகராறு ஏற்படும், சண்டை சச்சரவுகள் ஏற்படும். பல பிரிவினைக்கு ஒரு அடிப்படை வார்த்தையாக இந்த நாவு இருக்கிறது. அதனால்தான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் அதை எப்படி பயன்படுத்துகிறீர்களோ அப்படித்தான் உங்களுடைய இம்மையும் மறுமையும் என்று சொன்னார்கள். குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் சொல்லுவான், மாலி ஹாதல் கிதாப் லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன். நாளை மறுமையில பாவிகளுக்கு முன்னால ஒரு நோட்டு புத்தகத்தை தூக்கி போடப்படும். அவனுடைய பட்டோல அதை அப்படியே புரட்டி புரட்டி பார்ப்பான். பத்தரல் முஜ்ரிமூன, பாவிகள்லாம் அதை பார்க்கும்போது சொல்லுவானா, மாலி ஹாதல் கிதாபு, என்னங்க இது நோட்டு புத்தகம், லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன், சின்ன சின்ன விஷயத்தை கூட விடல, பெரிய விஷயத்தை கூட விடல, அனைத்தையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று நாளை பாவி பேசுவான் என்ற செய்தியை திருக்குர்ஆனின் மூலமாக ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, மனிதா நீ பேசக்கூடிய எந்த பேச்சாக இருந்தாலும் அதை வானவர்கள் மூலமாக பதிவு செய்யாமல் உன் வார்த்தை நகர்ந்து செல்வதில்லை, அனைத்தும் பதிவு செய்யப்படுகிறது என்று திருக்குர்ஆனிலே ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லித் தருகிறான். அதனால் ஏதோ நாவு, நம்ம வார்த்தை, நம்ம பேச்சு, எது வேணுமானாலும் பேசிவிடலாம் என்று நினைக்கிற மனிதனுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய வார்த்தையாகத்தான் ரப்பு சொல்லுகிறான், மனிதா நீ பேசுகிற, நீ சிந்துகிற எந்த வார்த்தையாக இருந்தாலும் அது என்னிடத்திலே பதியப்படுகிறது. அதனால் பார்த்து பேசு, நல்லதை பேசு, அல்லாஹ் ரசூலுக்கு பிடித்தமான வார்த்தைகளை பேசு, மக்களுக்கு மத்தியிலே அன்பை பாராட்டக்கூடிய பேச்சை பேசு. வெறுப்பையோ சண்டை சச்சரவையோ பிறரை ஏளனமாகவோ பேசக்கூடிய பேச்சுக்கள் நாளை உன்னை கொண்டு போய் சேர்க்கும் இடம் அதால பாதாளத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும் என்ற செய்தியை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அபூதர் ரலியல்லாஹு அவங்களை பெருமானார் கூப்பிடுவாங்க, அன்பு தோழரே இங்கே வாங்க. மீசான்லேயே, மீசான் தராசு இருக்கா இல்லையா, நமக்கெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், நன்மை தீமையை இருக்கக்கூடிய மீசான் தராசு. அந்த மீசான் தராசிலேயே அதிகமாக வெயிட் உள்ள ஒரு காரியத்தை உனக்கு நான் சொல்லட்டுமா? அந்த அமலை செஞ்சா மீசான் தராசுல உங்க அமலை எல்லாம் நிறுத்துகிற பொழுது இதை ரொம்ப வெயிட்டா இருக்கும், அந்த மாதிரியான காரியத்தை உங்களுக்கு சொல்லி தரட்டுமா என்று கேட்கிற பொழுது அபூதர் ரலியல்லாஹு சொன்னாங்க, யார சொல்லலாம், உடனே சொல்லிக் கொடுங்கள், அதை நான் செய்ய வேண்டும். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்னுடைய நற்குணங்கள், இரண்டாவது நீ மௌனமாக இருப்பது. நீ மௌனமாக இருப்பது மீசான் தராசிலே மிகப்பெரிய எடையுள்ளதாக இருக்கும் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்னங்க, ஏதாவது அமல் செஞ்சோம்னா நன்மை கூடும். ஒன்றும் நம்ம நல்லது செஞ்சா நன்மையில போய் சேரும், தீமை செஞ்சா தீமையில போய் சேரும். அது நிற்கிறதுக்கு ஒரு லாஜிக் இருக்குது. இது நபி அவர்கள் சொல்லுகிறார்கள்.
எப்படி சொல்லுகிறார்கள்? நீ மௌனமாக இருக்கிற பொழுது அது மீசான் தராசுடைய எடையை அதிகப்படுத்தும், வலுப்படுத்தும் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டுகிறார். இந்த ஹதீஸிற்கு முஹத்திஸீன்கள் விளக்கம் தருகிறார்கள். நபி அவர்கள் சும்மா போற போக்கில் சொல்லிட்டு போகல, அவ்வளவு ஆழமான பல உள்ரங்க அர்த்தங்களும் கருத்துக்களும் இருக்கிறது. என்னன்னா, நபி அவர்கள் சொல்லுவது, நீ ஏதாவது பேசினா, நல்லதை பேசினால் நீ தப்பித்துக் கொள்ளுவாய் இல்லையா? நல்லதை பேசினா நீ தப்பித்துக் கொள்ளுவாய். தீயதை, வேண்டாத வார்த்தைகளை உன் வாயிலிருந்து உதிர்த்து விட்டால் நிச்சயமாக அது மிகப்பெரிய பாவ செயலில் கொண்டு போய் சேர்க்கும். அப்ப மௌனமாக இருந்தால் அப்ப தீமையடை அதிகமாக ஆகுவதை விட்டு தடுக்கிறது அல்லவா? நீ நல்லது பேசினா பிரச்சனை இல்லை. நீ பேசியது தீமையாக இருந்தால், கெட்ட வார்த்தையாக இருந்தால், அது கெட்ட தராசை என்ன செஞ்சிடும்? அதிகமாக ஆக்கிரும். நீ மௌனமாக இருந்தால் அந்த கெட்ட தராசை என்ன செய்யாது? அது எடை உள்ளதாக ஆக்காது. அதனால்தான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பேசு, நல்லதை பேசி, இல்லாவிட்டால் மௌனமாக இருக்கு. மௌனமாக இருக்க இருக்க ரப்பு நம்மளை அல்லாஹ் தஆலா உயர்வாக ஆக்கி கொண்டே இருப்பான். உண்மை அதுதான். நீங்க கசகசன்னு வெறுப்பா பேசுறால பாருங்க, லொடலொடன் பேசிக்கிட்டே இருக்கிற ஆளு நிறைய பொய் சொல்லுவோம் இல்லைங்க. அவர் ஜாலியான ஆளுங்க, அவர் வந்தாருன்னா கலகலன்னு சபை இருக்குங்க என்றெல்லாம் பேசுகிற அந்த நபர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? வெட்டி வீணா நாயை பேசிய தன்னுடைய நேரத்தையும் காலத்தையும் கழிப்பார்கள், கதைப்பார்கள். இவரிடத்தில் நிறைய பொய்கள் வெளியாகும். இன்றைக்கும் சமூகத்திலே பார்க்கிறோம், நல்ல மெத்த படித்தவர்கள், நல்ல அறிவாளிகள் அதிகம் பேச மாட்டாங்க. தேவைக்கு பேசுவான், அதான் பேச மாட்டாங்கன்னு சொன்னா காலைல இருந்து யார்கிட்டையுமே பேச ஊமையா இருக்கிறது இல்லை. மனைவி டீ கொண்டு வருது அப்படின்னு சொன்னா முன்னே டீயை வாங்கறது இல்லை. வேணுங்கிறப்ப பேசணும், தேவை உள்ள இடத்துல பேசணும். பேசினால்தான் மனிதன், பேசினால்தான் நல்லவன். ஆனால் தேவையில்லாமல் வீணான பேச்சுக்கள், நேரம் போக மாட்டேங்குங்க, அதனால உங்கள்கிட்ட வந்து உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு போகலான்னு வந்தனுங்க, அப்படியான பேச்சு இருக்கா இல்லையா? எதுக்குமே பிரயோஜனப்படாது. அதிலும் 2 நபர்கள் சேர்ந்து விட்டால் 3வது நபரை பற்றி பேசுகிற பொழுது இயற்கையா வந்துடும். நம்ம சும்மா இருந்தாலும் கூட இருக்கிறாரு வந்து ஏதாவது ஒண்ணு, ஏங்க அவர் அப்படியாமா, இவர் இப்படியாமா, அவருக்கு வியாபாரம் பரவாயில்லையாமா, இவருக்கு வியாபாரம் டல்லாமா, இப்படி ஏதோ ஒண்ணு பேசி அந்த பேச்சு புறத்தில் கொண்டு போய்விடும், பாவத்தில் கொண்டு போய்விடும் இல்லைங்களா? அதனால் தேவைக்கு பேசுபவர்கள், வீணான பேச்சுக்களிலிருந்து தவிர்த்து கொள்பவர்கள் வெற்றியாளர்கள் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இன்றைக்கும் சமூகத்திலே நல்ல படித்தவர்கள், அறிவுள்ளவர்கள் என்ன செய்வாங்க? தேவைக்கு பேசுவாங்க, வீணா பேசி நிற்க மாட்டாங்க. தேவையில்லையில அது வீணா பேசணும் கிடைக்க போகுதா? தேவையில்லாத வார்த்தைகளை களைந்து கொண்டாலே சமூகத்தில் நமக்கு அந்தஸ்து கூடும், நட்பு வட்டத்திலே அந்தஸ்து கூடும், சொந்த பந்தத்திலே அந்தஸ்து கூடும். தேவையானதை தேவையான நேரத்தில் பேச வேண்டும். பேசவே மாட்டார் என்று தேவையுள்ள நேரத்திலேயும் பேசாமல் இருந்தால் அது மிகப்பெரிய ஆபத்து. அப்போ நம்முடைய வார்த்தைகளை மிக கவனமாக, நல்ல வார்த்தைகளை பிரயோகிக்கிற பொழுது ரப்புல் ஆலமீன் இடத்திலே உயர்ந்த அந்தஸ்தை பெற முடியும். சில பேர் பேசிடுவாங்க, பேசிட்டு என்ன செஞ்சுருவாங்கன்னா, யதார்த்தமா பேசிட்டேங்க, சாரிங்க, மன்னிச்சிடுங்க. இது நிறைய நபி அவர்கள் இந்த வார்த்தையை கண்டிக்கிறார்கள். மன்னிப்பு கேட்கும்படியான பேச்சை நீங்கள் திரும்ப திரும்ப பயன்படுத்தாதீர்கள். விசுக்கு ஏதாவது வார்த்தையை விட்டுறது, விட்டுட்டு சாரிங்க, தெரியாம சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கங்க, உங்க மனசை புண்படுத்தி இருந்தா நான் உங்களை மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. இது மாதிரியான நடைமுறைகளையும் இது மாதிரியான பேச்சு செயல் உடையவர்களையும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கும் விதமாக சொல்லுகிறார்கள். இது அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். திரும்ப திரும்ப மன்னிப்பு கேட்கும்படியான பேச்சுக்களிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதே போல எல்லா பிரச்சனைக்கும் மூல நாவாதான் இருக்கும். பாருங்களேன், ஒரு நாட்டுடைய நாட்டு சண்டையா இருக்கட்டும், வீட்டுக்கு வீடு சண்டையா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் பாருங்க ஏதோ ஒரு வார்த்தை, ஏதோ ஒரு பேச்சு, அதுதான் மூலதனமாக இருக்கும். அதை வைத்துத்தான் மிகப்பெரிய சண்டை, போராட்டம் அனைத்துமே. சாதாரண கணவன் மனைவியிலிருந்து, அண்டை வீட்டுக்காரங்களிலிருந்து, தன் நட்பு வட்டத்திலிருந்து நாம் சொன்ன அந்த வார்த்தை அவனை பாதித்து இருக்கும். அதனால் பல ஆண்டுகள் அவர்களுக்கு மத்தியிலே பிரிவினை ஏற்பட்டு விரோதிகளாக அவர்கள் வலம் வருவதை நாம் பார்க்கிறோம்.
அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், மனிதா, இந்த உம்மத்துக்கு ஒட்டுமொத்த உம்மத்துக்கும் சொல்லுவாங்க, 2 உறுப்புக்கு நீ பொறுப்பேற்றுக்க, 2 உறுப்புக்கு நீ பொறுப்பேற்றுக்கொள், உனக்கு சுவனம் பெற்று தருவதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 2 தாடைகளுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய உன் நாவு, எதை பேசணுமோ அதை பேசிட்டு சரியா நீ வாழ்ந்தன்னு சொன்னா உனக்கு சொர்க்கத்தை வாங்கி தருவது என் பொறுப்பு. 2 தொடைகளுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய மர்ம உறுப்பு, மர்மஸ்தானம், இதையும் நீ பாதுகாத்துக்கொள். இந்த 2 உறுப்பையும் நீ பாதுகாப்பாக வைத்துக் கொண்டால் நிச்சயமாக சொர்க்கத்தை வாங்கி தருவதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார். அதனால் சமூகத்திலே நாம் என்ன பேசுகிறோம், எதை பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம் என்பதெல்லாம் பார்த்துத்தான் பேச வேண்டும். நம்ம சில நேரங்களில் விளையாட்டா சில வார்த்தைகளை பேசுகிறோம். நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், விளையாட்டாக சொன்ன ஒரு வார்த்தை, கேலியாக சொன்ன ஒரு வார்த்தை, அதை இவரும் மறந்துடுவார், அவரும் மறந்துடுவார். ஆனால் சம்பந்தப்பட்டவருடைய மனம் காயப்பட்டிருக்கும். 5 நேர தொழுகையாளிங்க, ஹஜ்ஜுங்க, ஜகாத்துங்க எல்லாம் கொடுத்துட்டாருங்க. பார்த்தா அந்த ஒரே ஒரு வார்த்தையின் காரணமாக, அடுத்தவருடைய அந்த மனதை புண்படுத்தியதின் காரணமாக அவர் செல்லுகிற இடம் நரகம் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் நாவை பேண வேண்டும். ஒரு முஸ்லிம் கண்டதையெல்லாம், வாயில் வந்ததையெல்லாம் பேசி அடுத்தவர்களுடைய மனதுகளை புண்படுத்தாமல் நடக்க வேண்டும் என்ற செய்தியை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார். ஒவ்வொரு நாளுமே நம்முடைய இந்த உடல் உறுப்புகள் இருக்குதா இல்லையா, இது எல்லா உடல் உறுப்பும் ராஜ உறுப்பு மாதிரி, ரொம்ப மரியாதையான உறுப்பு நாவு. அந்த நாவுட்ட எல்லா உறுப்பும் முறையிடுமா. எப்படி முறையிடுமா? நீ சரியா இருந்தா நாங்கள்லாம் சரியா இருப்போம். எதுங்க? கை, கால். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உதாரணம். நாவுட்ட மற்ற எல்லா உறுப்புகளும் எப்படி பேசுமா? நீ சரியாக இருந்தால் நாங்கள் சரியா இருப்போம், நீ சரியா இல்லைன்னா நாங்கள் தாக்கப்படுவோம். யாராவது ரோட்ல போறவனை கூப்பிட்டு வம்புழுத்து அல்லது திட்டுனா அடி நாக்குக்கு விழுகுமா? அடி நாக்குக்கு விழுகாது. நாக்கு அவசரம் பேசிட்டு கம்முன்னு பாதுகாப்பாக உள்ள உட்காந்துக்கும். அப்படியே வேகமா நாக்கத்தான் அடிப்பேன் வந்தாலும் பல்லு தடுத்துக்கும், பல்லு தான் உடையும். நாக்கு பாதுகாப்பாக தானே இருக்குது. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், எல்லா உறுப்பும் நாக்கிட்ட முறையிடுது. காலையில் எந்திரிச்ச உடனே, இன்றைய காலையில இருந்து இரவு வரை நீ சரியாக இருந்தால் நாங்களும் சரியாக பாதுகாப்பாக இருப்போம். நீ வழி தவறி முறையில்லாமல் நடந்து கொண்டால் நாங்கள் பாதிக்கப்படுவோம் என்ற எல்லா உறுப்புகளும் நாவிடத்தில் முறையிடுகிறது என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார். இதனால் நாவு குறித்து மிக தெளிவாக நம்முடைய வாழ்க்கை பயணத்தை ஓட்ட வேண்டும். நம்ம நாவு தான் அது இருக்கு, எங்க நாக்கு நாங்கள் எது வேணுமாலும் பேசுவோம் அப்படின்னு சொன்னா நம்ம என்னத்தை பேசினாலும் 2 மலக்குகள் பதிவு செய்து கொண்டே இருக்கிறார். அதெல்லாம் நல்லதை பேசுங்கள், நல்ல வார்த்தைகளை சொல்லுங்கள். ஏதாவது இடத்துல நம்மளுக்கே அறியாம ஏதாவது ஒன்று சொல்லிடுவோம்னு சொன்னா நாமே நம்முடைய நாவை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த இடத்துல பேசாம இருக்கிறது நல்லது. நம்மளே சொல்லுவோமா இல்லையா, ஒரு சண்டை நடக்கும், குடும்பத்துக்குள்ளே வச்சுக்கிடுவோமே, சண்டை நடக்கும். நம்ம ஒரு பெரிய கருத்து சொல்லலான் இருந்திருப்போம். பெரிய கருத்தை சொல்லியிருந்தா நமக்கு அந்த இடத்துல மரியாதையெல்லாம் போயிருந்திருக்கும். அப்போ என்ன சொல்லுவோம்? நான் சொல்லலான்னு தாங்க பார்த்தேன், சரி எதுக்கு இதை நம்ம சொல்லி நம்ம ஏன் கெட்ட பேர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அமைதியாக போயிட்டேனுங்க அப்படின்னு சொல்றோமா இல்லையா? எந்த இடத்துல நமக்கு அவப்பெயர் வரும் என்று நமக்கு சிந்தனை வருகிறதோ அங்கெல்லாம் நம்முடைய நாவுகளை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி கட்டுப்படுத்திக் கொண்டாலே ரப்புல் ஆலமீன் உயர்ந்த அந்தஸ்தை இன்மை மாத்திரமல்ல மறுமையிலும் தருகிறான். சஹாபாக்கள் நாவு குறித்து சொல்லுகிற பொழுது மிக பேணிக்கையாக இருப்பார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவ்வளவு சீக்கிரம் பேசக்கூடிய ஆளு, தேவைக்கு பேசுவார்கள். தேவையில்லையா, தேவையில்லாத பேச்சு இருக்கு, கடந்து போயிடும், நடந்து போயிடும். அப்படியே பார்க்கிறோமா, நட்பு ஓட்டமா, அஸ்ஸலாமு அலைக்கும் பாய், நல்லா இருக்கீங்க, நல்ல வார்த்தைகள்.
அங்கிருந்து நகன்று வேறு மாதிரியா டிராக் மாறுது, அங்கிருந்து வீணா போன பேச்சுதான் பேச போறாருன்னு தெரிஞ்சிருச்சா, ஒரு முஸ்லிம் அந்த இடத்திலிருந்து நகன்றணும். அவன் தான் அறிவாளி, புத்திசாலி, நேரத்தை மிச்சப்படுத்துகிறான் மாத்திரமல்ல, மிகப்பெரிய பாவங்களில் இருந்து அவன் பாதுகாக்கப்படுகிறான். அறிவாளியும் அவன் தான். சமூகத்திலே குறைவாக பேசி பாருங்கள், சமூகம் நம்மை கண்ணியமாக பார்க்கும். வீணான வார்த்தைகள் தான் எல்லா விதமான மரியாதை குறைவுக்கும் காரணமாக அமைந்து விடுகிறது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவ்வளவு எளிதா பேச மாட்டாங்க, எது தேவையோ அதை பேசுவார்கள். அப்படி இருந்தும் கூட தன்னுடைய நாக்கை அவ்வப்போது மடக்கி மடக்கி கடித்துக் கொள்வார்கள். மற்ற சகாபாக்கள் கேட்பாங்க, அபூபக்கர் நாயகமே எப்போ பார்த்தாலும் இந்த நாக்கை கொஞ்சம் மடக்கி மடக்கி வைக்கிறீங்களே, என்ன காரணம்? ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதாவது நம்ம பேசிடுவோமோ, ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது நம்ம சும்மா நிற்கிறோம், சும்மா நிற்கும் போது ஏதாவது ஒன்று பேசத்தான் என்ன செய்யும், மனசு வரும், தூண்டும், கருத்து சொல்ல வரும். சில பேர் கருத்துக்குன்னே இருப்பான், எது எங்க நடந்தாலும் கருத்து சொல்ல முன்னாடி வந்துடுவான். கடைசியில எல்லாம் அவன் பெயர் அவனுக்கு தான் கிடைக்கும். செய்யறது ஒருத்தனா இருக்கும், செயல்படுத்துறது ஒருத்தனா இருக்கும். ஆனா இடையில புகுந்து இவன் கருத்து சொன்னனால மாட்டிக்கிடுவான். நடக்குதா இல்லையா? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் ஏதாவது பேசி விடுவோனோ, ஏதாவது சொல்லி விடுவோனோ என்று பயந்தவனாகத்தான் அவ்வப்போது என்னுடைய நாக்கை நான் அப்படி என்ன செஞ்சுக்கிறேன், மடித்து மடித்து வைத்துக் கொள்கிறேன் என்பதாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள். எவ்வளவு பெரிய பயிற்சி இல்லைங்களா? ஆன்மீகம் சொன்னா ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள்ல வந்துடாது. ஒரு நாள் ரெண்டு நாள்ல வரக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. நம்முடைய அன்றாட வாழ்நாளில் எப்படி பேசுகிறோம், எப்படி பழகுகிறோம், யாரிடத்தில் எதை சொல்லுகிறோம், எதை சொல்லக்கூடாது என்றெல்லாம் நமக்கு நாமே பயிற்சியாக மேற்கொள்கிற பொழுதுதான் உண்மையான ஆன்மீகத்தை பெற முடியும். இது ஒரு படி தாண்டி உமர் ரலியல்லாஹுடைய வாழ்க்கை வரலாறை பார்க்கிற பொழுது பொடி கள்ளத்துக்கு வாயில போட்டுருவாங்க. ஏதாவது வாயில இருந்தா பேச மனசு வருமா? சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அவ்வளவு சீக்கிரம் பேசுவோமா? அப்படியே பேசினாலும் தெளிவா பேசுவோமா? பத்தக்கான்னு பேசுவோம் இல்லையா? அதனாலேயே முழுங்கிட்டு பேசுவோம். ஏதாவது வாய்க்குள்ள கிடந்தா வாயில வார்த்தையே வராது, கருத்துக்கு வேலையே இல்லை. அப்போ சஹாபாக்கள் தன்னுடைய நாவு குறித்து அவ்வளவு பக்குவப்பட்டு பழக்கப்படுத்தினார்கள். எல்லா தீய செயலுக்கும் அடிப்படை நாவு. அந்த நாவிலிருந்து ஒரு முஸ்லிம் தவிர்த்து கொண்டால் கண்ணியமான வாழ்வை இம்மையிலும் மறுமையிலும் பெறுவான். வீணான வெட்டி பஞ்சாயத்து, வெட்டி கதைகள், வெட்டி கதைப்புகளோடு அவன் வாழ்வு நகருகிற பொழுதெல்லாம் நிச்சயமாக அந்த நாவுதான் அவனை கொண்டு போய் மிக அதால பாதாளத்தில், நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்ற செய்தியை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார். அதனால் நாவு குறித்து மிக எச்சரிக்கையாக இருப்போம். குறிப்பாக நம்மை நோக்கி எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கிறது ரமலான் இல்லைங்களா? பசியும் பட்டினியுமா இருக்கும், பசியும் பட்டினியுமா இருக்கும். எல்லா பசியும் பட்டினியுமா இருந்து கடைசியில் அவரை பத்தி இவரை பத்தி எல்லாம் புறம் பேசி, அவர் பஞ்சாயத்து இவர் பஞ்சாயத்து எல்லாம் பேசி நம்முடைய நன்மைகள் எல்லாம் வீணான முறையில் போய்விடக்கூடிய ஒரு அவல நிலை வந்துவிடும். ரமலான் வரட்டு அதற்கு நோன்பு வச்சுக்கிட்டு பேச்ச குறைச்சிக்கிறேன் அப்படி சொல்லக்கூடாது. அதற்கு முன்னாடியே ஒரு பயிற்சி களம், பயிற்சியாக எடுத்து நாம் காலையில் எழுந்ததிலிருந்து என்ன நல்ல வார்த்தைகள் பேசுகிறோம், என்ன தீய வார்த்தைகள் பேசுகிறோம் என்று யோசித்து சிந்தித்து அவன் செயல்படுகிற பொழுது வரக்கூடிய ரமலானிலும் அந்த பயிற்சியை அவன் தொடர்ந்து மேற்கொண்டால் வீணான பேச்சுக்களில் இருந்து அவன் பாதுகாக்கப்படுவான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்திலே இம்மையிலும் மறுமையிலும் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவான். அதன் அடிப்படையில் நாவை பேணி வாழக்கூடிய நல் முஸ்லிம்களாக